வணக்கம். வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மகம், திதி தேய்பிறை பஞ்சமி மதியம் 1:31 வரையில இருக்கிறது. அதன் பிறகு தேய்பிறை சஷ்டி திதி. யோகம் நன்றாக இல்லை. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று முழுவதும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதலிருந்து 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 5ஆம் இடத்திலே சூரியன், வீட்டில் சந்திரன். எனவே நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். 2ஆம் இடத்திலே உள்ள குரு 6, 8, 10 ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டு இருக்கிறது. 6ஆம் இடத்தில் இருக்கும் கேது, 8ஆம் இடத்தில் இருக்கும் புதன், 10ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களை குரு பார்க்கிறது. 8ஆம் இடத்திலே புதன் இருப்பதால் யோகம். ஏன்னா 3, 6 கூடவன் 8க்கு வந்தால்தான் யோகம். 3, 6 கூட புதன் நன்மை செய்யாது. மேஷத்துக்கு புதன் நன்மையே பண்ணாது. பொதுவாகவே செவ்வாய் வீட்டில் பிறந்தவங்களுக்கு புதன் நல்லது பண்ணாது. புதன் வீட்டில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் நல்லது பண்ணாது. ஆனால் அது மறைவு ஸ்தானத்துக்கு வரும்போது அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். 3ஆம் இடமான மிதுனத்திற்கும் 6ஆம் இடமான கன்னிக்கும் அதிபதியான புதன் இப்பொழுது 8ஆம் இடமான விருச்சிகத்தில் இருப்பதாலும் குருவால் பார்க்கப்படுவதாலும் மிகப்பெரிய நன்மையை செய்யும். எனவே இது நல்ல நேரம். இன்றைய நாள் நல்ல நாள். மேஷராசி அன்பர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசியிலே குரு 5ஆம் பார்வையாக கேதுவை பார்க்கிறது, 7ஆம் பார்வையாக புதனை பார்க்கிறது, 9ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கிறது. ராசி அதிபதியை புதன் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் குருவால் பார்க்கப்படுவதால் ரிஷபத்திற்கு நன்மை. ஏன்னா சுக்கிரன் தான் ராசி அதிபதி. புதன் ரொம்ப முக்கியமான கிரகம், நன்மை செய்யும் கிரகம். ரெண்டுமே குரு பார்க்குது. 7ஆம் பார்வையாக புதனை பார்க்கிறது, 9ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கிறது. புதன் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் குருவால் பார்க்கப்படுவதால் ரிஷபராசிக்கு அதிக நன்மை நடைபெறும் நல்ல நாள். எல்லாமே நடக்கும். வியாபாரம், பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்பம், குடும்ப உறவுகள் இவை எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 11 குடையவன் 2ஆம் இடத்திலே இருப்பதால் நன்மை. 6 குடையவன் நீச்சமடைந்ததால் நன்மை. வலுவான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி குருவால் பார்க்கப்படுவதால் நன்மை. ராசி அதிபதி புதன் குருவால் பார்க்கப்படுகிறது. குருவின் பார்வையிலே புதன் இருக்கிறது. எனவே நன்மை அதிகமாக நடக்கும். இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம். 9ஆம் இடத்து சனி மிதுனத்திற்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. 9 குடையவன் 9ஆம் இடத்தில் இருக்கிறது. மிதுன ராசிக்கு பாக்யாதிபதியே சனிதான். சனிதான் பாக்கியங்களை கொடுக்க வேண்டும். அந்த சனி நன்றாக இருக்கிறது. 9ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறது. அடுத்த சனி பெயர்ச்சி 6/3/2026. சில பேர் அதை தப்பாக 25ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 25லலாம் பெயர்ச்சியே கிடையாது. 25ல் குரு பெயர்ச்சி ஒன்று தான், வேறு எதுவும் கிடையாது. சனி பெயர்ச்சி கிடையாது. சனி பெயர்ச்சி இன்னும் 15 மாதம் இருக்குது. சனி பெயர்ச்சி ஆவதற்கு இன்னும் 15 மாதங்கள் உள்ளன. 15 months. இந்த 2025 ஃபுல்லாக சனி பெயர்ச்சி கிடையாது. 26 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி. அதுவரையிலே 9ஆம் இடத்திலே சனி இருப்பதால் மிதுனத்திற்கு யோகம். மிதுன ராசி அன்பர்களெல்லாம் இப்பொழுது வியாபாரத்திலே நன்றாக முன்னுக்கு வருவார்கள். வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும். தனஸ்தானத்திலே தனஸ்தானாதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. எனவே பணம் கொடுக்கல் வாங்கல் இன்றைய தினம் சீராக நடைபெறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். ராசியிலேயே ராசி அதிபதி
நேற்று வரை இருந்தது, இன்றைய தினம் 2ஆம் இடத்திற்கு நகர்ந்து விட்டது. 2ஆம் இடத்தில் இப்பொழுது சந்திரன், ராசியில் செவ்வாய், அது நன்மை செய்யும். கடக ராசிக்கு செவ்வாய் நல்லது பண்ணும், அது ராசியில் இருக்கு, அதனால் நல்லது நடக்கும். எனவே இது ஒரு நல்ல நேரம். கிரகங்கள் எல்லாம் ஓரளவு நல்ல நிலையில் இருக்கின்றன. கடக ராசிக்கு அனுசரணையாக, ஆதரவாக, அனுகூலமாக மிக சிறப்பாக கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. 7ஆம் இடத்திலே உள்ள சுக்கிரனை குரு பார்ப்பதால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறது. களத்திர காரகன், களத்திர ஸ்தானம் ஏறி குரு பார்வை பெறுவதால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அதில் இன்வால்மெண்ட் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இப்போ ப்ரைஸஸ் கிடைக்கும். விளையாட்டுத் துறையிலே ஈடுபாடு உள்ள இளைஞர்கள் கோப்பைகள், கேடயம்லாம் பெற்று வருவார்கள். வெற்றி வாகை சூடி வருவீர்கள். சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். ட்ராஃபிலெல்லாம் கலந்துக்குவீங்க. நீங்கள் பெரிய பெரிய ட்ராஃபி நடக்கும். அந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ராசி அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 5ஆம் இடமான குருவின் வீட்டில் தனுசில் சூரியன் இருக்கிறது. இந்த மாதத்துக்கு பேரே தனுர் மாதம்னு பேர். சூரியன் தனுசில் தான் இருக்கும் மார்கழி மாதம் ஃபுல்லாகவே. மார்கழி மாதம் பிறக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூரியன் தனுசில் இருக்கும். மார்கழி மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு நிமிஷம் பேசுகிறேன். மார்கழி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது, ரெண்டும் பண்ணக்கூடாது. பாக்கி எல்லாம் பண்ணலாம். வளைகாப்பு சீமந்தம் செய்யலாம். ஏன்னா வளைகாப்பு சீமந்தத்துக்கு ஒத்தப்பட மாதம், ரெட்டப்பட மாதம்ன்ற கணக்கு தான் முக்கியம். ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து எத்தனாவது மாதங்கிறத வச்சு தான் வளைகாப்பு பண்ணுவாங்க, சீமந்தம் பண்ணுவாங்க. அது பண்ணலாம். எங்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார். என்னுடைய பிறந்த நட்சத்திரம் 60வது வயது மார்கழி மாதத்தில் வருகிறது, நான் அதை மார்கழியில் கொண்டாடலாமா இல்லை தை மாதத்தில் கொண்டாடலாமான்னு கேட்குறாரு. உங்களுக்கு பிறந்த நாள் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் கொண்டாடணும். நீங்கள் மார்கழியில் பிறந்திருக்கீங்க, அதனால மார்கழியில் வருது. அது எப்படி தையில் தனியாக கொண்டாடுவீங்க? மார்கழியில் தான் கொண்டாடணும். சஷ்டி பூர்த்தி வந்தால் மார்கழியில் தான் பண்ணியாகணும், தைலெல்லாம் பண்ண முடியாது. கல்யாண முகூர்த்தம், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, ரெண்டும் மார்கழியில் பண்ணக்கூடாது. பாக்கி எல்லாம் பண்ணலாம். திருமணத்திற்கான ஏற்பாடு, திருமண நிச்சயதார்த்தம், பெண் பார்க்க செல்வது, ஜாதகம் கொடுப்பது, ஜாதகம் வாங்குவது, பொருத்தம் பார்ப்பது, பொண்ணு பிடிச்சிருக்கா பையனை பிடிச்சிருக்கான்னு அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து பேசி முடிவு எடுப்பது எல்லாமே மார்கழியில் பண்ணலாம். எனவே இப்பொழுது நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறப் போகின்றன. சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகின்றன. அதனால் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். வரவேண்டிய இடங்களிலிருந்தெல்லாம் பணம் கரெக்டாக வந்து சேர்ந்துடும். பணம் கரெக்டாக வரும், கரெக்டாக செலவு பண்ணுவீங்க. கொடுக்க வேண்டிய இடத்துக்கும் கரெக்டாக கொடுத்துருவீங்க. பணம் யாருக்கும் பாக்கி வைக்காமல் எல்லாருக்கும் ஒருத்தரையாக கூப்பிட்டு உங்களுக்கு நான் எவ்வளோ தரணும், 35,750 இந்தாங்க பிடிங்க செக்கு. அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், 75,400 இந்தாங்க ஆன்லைனில் அனுப்புகிறேன், 75,500 உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், வந்ததும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு கூப்பிட்டு எல்லா சப்ளையர்ஸுக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் உட்காந்து வரிசையாக லிஸ்ட்டு போட்டு ஒவ்வொன்றா கொடுத்துருவீங்க. பணம் யாருக்குமே பாக்கியே கிடையாது. மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்ல பேர். வியாபாரிகள் மத்தியில் சொல்லுவாங்க, அப்பா அவரை மாதிரி யாரும் கிடையாதுப்பா, பணம் வந்தால் உடனே கூப்பிட்டு கொடுத்துருவார், சரியான நல்ல பே மாஸ்டர், டயத்துக்கு பேமெண்ட் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு அவசரம் சார் எனக்கு ஒரு 2 ரூபா வேணும்னா உடனே எடுத்து கேஷ் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல வியாபாரி அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் நேர்மையானவர் என்னும் பெயர் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். துலாமிற்கு ஏற்றாற்போல் கிரகங்களெல்லாம் சாதகமாக அமைந்திருக்கின்றன. 4ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டிருப்பது ஒரு யோகம். 4ஆம் இடமான கேந்திரத்திலே ராசி அதிபதி சுக்கிரன் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சுக்கிரனை குரு பார்க்கிறது. அதனால் இன்னும் நல்லா இருக்கும். எந்த கிரகத்தை குரு பார்த்தாலும் அந்த கிரகம் நல்லா இருக்கும், அந்த பாவம் நல்லா இருக்கும், அந்த வீடு செழிப்பாக இருக்கும். இப்போ 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மாத்ருஸ்தானம், சுகஸ்தானம், வண்டி வாகன ஸ்தானம் அதெல்லாம் நல்லா இருக்கு. ராசி அதிபதியே 4ஆம் இடமான கேந்திரம் பெற்று அங்கே குரு பார்வை பெறுவதால் மிக சிறப்பான நல்ல நேரம். அசையா சொத்து வாங்க வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து வாங்கலாம். அதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது ஏற்படும். அதற்கான அவசியமும் ஏற்படும், சந்தர்ப்பமும் ஏற்படும். அதற்கு தேவையான பணமும் உங்களிடம் இருக்கும். எல்லாம் ஒன்றா சேரும். எனவே இது ஒரு நல்ல நேரம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும்.
விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி 9ஆம் இடத்திலே, 9 குடையவன் 10ஆம் இடத்திலே மிக அற்புதமாக கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 7ஆம் இடத்திலே உள்ள குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். எந்தவித சுணக்கமும் இல்லாமல் எல்லா இடங்களிலிருந்தும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். நீங்கள் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து விடுவீர்கள். பண புழக்கம், ரொட்டேஷன் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். வியாபாரிகளுக்கெல்லாம் செல்வ செழிப்பு ஏற்படும். உபரியாக பணம் வந்து அதை சேமிப்பிலே வைப்பீர்கள். சேவிங்ஸ் புதுசாக ஆரம்பிக்கலாம். இப்போ புதிதாக சேவிங்ஸ் ஆரம்பிக்கிறது கூட இப்போ வாய்ப்பு இருக்கிறது. எக்ஸஸாக பணம் வந்தால் தானே சேமிப்பு. கைக்கும் வாய்க்கும் சரியாக போயிடுச்சுன்னா அப்புறம் என்னத்தை சேமிக்கிறது? இன்னும் சம்பாதிச்சாலும் ஹேண்ட் டு மவுத் லைஃப் தான் சார்பாங்க சில பேர். ஹேண்ட் டு மவுத், கைக்கும் வாய்க்கும் சரியாக போச்சு, சம்பாதிச்சா சாப்பிட்டோம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வாழ்க்கை தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இப்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உபரியாக பணம் கிடைத்து அதை சேமிப்பு துவங்கும் அளவிற்கு ஒரு எஃப்டி போடலாம், இல்லை ஒரு ஆர்டி ஆரம்பிக்கலாம். ரெக்கரிங் டெபாசிட் ஏதாவது ஒரு பேங்க்கில் ஆரம்பித்து மாதம் 1ஆம் தேதி ஆனால் போய் ஒரு 10,000 ரூபா உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன அமௌண்ட் அப்படி சேவிங்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். சிறு சேமிப்புகளை துவக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வருமானம் அதிகரிக்கும், நன்மைகள் அதிகமாக நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 12 குடையவன் 8ஆம் இடம் சென்று நீச்சமடைந்ததால் விபரீத ராஜயோகம். 12 குடையவன் 8க்கு சென்றதால் யோகம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுச்சு, அதுவும் நீச்சம் வேற ஆயிடுச்சு. விரையாதிபதி நீச்சமானதால் விரையுமே கிடையாது, எல்லாம் வரவு தான். ஒன்வே டிராஃபிக் மாதிரி பணம்லாம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் வெளியவே போகாது. சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க பணத்தை. நிறைய வருமானம் வரும், நல்லா இருப்பீங்க. சந்தோஷமான நாள். வியாபாரம் நல்லா நடக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தையாவது நடக்கும். அதனால் தனுசு ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்குது, சந்தோஷமாக இருப்பீங்க. மகர ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். கொஞ்சம் அமைதியாக இருங்க, ரொம்ப பேசாதீங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாராவது தவறான தகவல் அனுப்புவார்கள், ஏதாவது ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் வரும், அதை நம்பிடாதீங்க. நீங்கள் உண்மை நினச்சி நம்பிட்டு பயந்துடாதீங்க. எங்கேயோ எப்போவோ நடந்ததெல்லாம் காமிப்பாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் எங்கேயோ வெள்ளம் வந்தப்போ அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போகும், வீடுகளெல்லாம் அடிச்சுட்டு போகிற மாதிரி எப்போ எடுத்த ஒரு வீடியோ வச்சுருப்பாங்க. அது திடீர்னு இப்போ போட்டு நேத்திக்கு நடந்தது, மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல நடந்ததுன்னு போடுவான். மகாராஷ்டிராவில் பார்த்தா வெயில் அடிச்சுட்ருக்கோம். ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாக்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சில பேர் வேணும்னு. ஒரு அதில் மற்றவங்கள பயமுறுத்துறதுல சில பேருக்கு ஒரு சந்தோஷம். மற்றவர்கள் துன்பப்படுவதை பார்த்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி. இப்படி ஒரு கேட்டகரி இருக்காங்க உலகத்தில். அவங்களுக்கெல்லாம் சேடிஸ்ட்னு பேர். அடுத்தவர்களின் துன்பத்தில் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த மாதிரி சேடிஸ்டெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, பொய்யான தகவல் அடங்கிய வீடியோ காட்சிகளை வாட்ஸ்அப்பில் போட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு மெய் என நம்பிவிட வேண்டாம், அது பொய். வாட்ஸ்அப் வதந்திகளை நம்ப வேண்டாம். இன்றைய தினம் மகர ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம், எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கும்ப ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்துடன் இருப்பார்கள். நல்ல நாள். கும்பத்துக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மாணவர்கள் வெகு சிறப்பாக படிப்பிலே ஆர்வம் செலுத்துவார்கள். 4, 7 ஆகிய 2 வீடுகளுக்கு அதிபதியான புதன் 9ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவதால் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். கல்வி கற்கும் வயதில் உள்ள மீன ராசியினருக்கு இது ஒரு நல்ல நாள். அசையா சொத்து வாங்குவதற்கு ஏற்ற நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. வீடு, மனை, நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கலாம். அதற்கான வாய்ப்பு ஏற்படும், அதற்கான பணமும் கிடைக்கும். எனவே இப்பொழுது நீங்கள் விரும்பும் இடத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லொக்கேஷனில் உங்களுக்கு ஒரு வீடு அமையும். சில பேருக்கு சில ஏரியா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அங்கே வளர்ந்துருப்பாங்க. சின்ன வயசில் வளர்ந்த இடம் எல்லாருக்குமே ஒரு பற்று இருக்கும். அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம்பாங்க. ஆனால் அந்த இடம் இப்போ விலை எங்கேயோ போயிருக்கும். இவங்க சின்ன வயசில் இருந்தப்போ அங்கே 1000ல் விற்றுருப்பாங்க, இப்போ கோடியில் விற்றுட்ருப்பாங்க. கோடிக்கு எங்கே போகிறது? தெருக்கோடியில் வேணால் போய் நிற்கலாம், கோடிக்கு ரூபாய்க்கு எங்கே போகிறது? அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா, ஒரு எதிர்பாராத விதமாக உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு
பகுதியில் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றாற்போல் ஒரு அழகான வீடு விலைக்கு வரும். அதை நீங்கள் வாங்குவீர்கள். அந்த வீட்டை வாங்கி நீங்கள் அதில் அழகுபடுத்தி வண்ணங்கள் பூசி உங்களுடைய இல்லத்திற்கான மறு திறப்பு விழாவாக தை பிறந்த உடனே கொண்டாடுவீர்கள். வீடு வாங்கிறது ரிஜிஸ்டர் பண்ணலாம், மார்கழியிலே பண்ணலாம். மார்கழி மாதம் பத்திரப்பதிவு செய்யலாம், அட்வான்ஸ் கொடுக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். உங்கள் பேரில் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மார்கழியில் பண்ணலாம். குடுத்தனம் தான் போகக்கூடாது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நல்லா டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். நீ குடுத்தனம் போகக்கூடாது மார்கழியில். ஆனால் வீடு பத்திரப்பதிவு பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறது ஒரு லீகல் ஃபார்மாலிட்டி, சட்டத்துக்காக பண்ணுறது, அதை பண்ணலாம். ஆனால் கிரகப்பிரவேசம் தை பிறந்து பண்ணணும். நிறைய பேர் இந்த விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. சார் ப்ராப்பர்ட்டியை பதிவு பண்ணலான்னு இருந்தால் சார் அதுக்குள்ளே மார்கழி வந்துடுச்சு என்ன பண்ணலான்னு. பதிவு பண்ணுங்க, மார்கழியில் பதிவு பண்ணலாம். குடுத்தனம் போகிறது மட்டும்தான் தள்ளி போடணும். தைக்கு குடுத்தனம் போகிறது தையில் போகலாம். ஆனால் பத்திரப்பதிவு இப்போ பண்ணலாம். நல்லா புரிஞ்சுங்க இந்த டிஃப்ரென்ஸு. பத்திரப்பதிவுங்கிறது சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய ஒரு கடமை. பத்திரப்பதிவு பண்ணாதான், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணாதான் அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகும். அதை நீங்கள் பண்ணலாம் இப்போது. ஆனால் வாழை மரம் கட்டி, தோரணம் கட்டி, வீட்டு உள்ள பால் காய்ச்சி கிரகப்பிரவேசம் பண்ணுறதை தை பிறந்து பண்ணணும். தை பிறந்துடும் இன்னும் 1 மாதத்தில். அதனால் நீங்கள் வீடு வாங்கலாம், மார்கழியில் வீடு வாங்கலாம், பத்திரப்பதிவு செய்யலாம். புதுமனை புகுவிழா, அதாவது கிரகப்பிரவேசம், பால் காய்ச்சி சாப்பிட்றது ஒண்டி தான் தையில் பண்ணும். பாக்கியெல்லாம் இப்போ பண்ணலாம். அதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது மீனராசிக்கு ஏற்படுகிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாடிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.